வணக்கம். திரௌபதி முர்மு இந்த பெயர் இப்போ இந்தியா முழுக்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா இது வெறும் ஒரு அரசியல் தலைவரோட பெயர் மட்டும்தானா? இல்ல. இது ஒரு மீண்டெழுதலோட கதை. ஒரு சரித்திரத்தையே மாத்தி எழுதின ஒரு பெண்ணோட கதை. வாங்க, அவங்களோட இந்த நேரடமான பயணத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். 2022ல இந்தியாவுக்கு முதல் முறையா ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்த குடியரசுத் தலைவர் கிடைச்சாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம்னு. இது வெறும் ஒருத்தரோட அரசியல் வெற்றி கிடையாதுங்க. இது ஒரு முழு சமுதாயத்துக்கே கிடைச்ச ஒரு வரலாற்று மைல்கல். சரி, அவங்க வாழ்க்கைய நாம 5 முக்கியமான கட்டங்களா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல அவங்க எப்படி ஒரு வரலாற்று முதல் ஆனாங்க. அப்புறம் அவங்களோட அரசியல் பயணம் எப்படி ஆரம்பிச்சது, அவங்களோட கொள்கைகள் எப்படி சோதிக்கப்பட்டுச்சு, அவங்க சந்திச்ச தனிப்பட்ட சவால்கள் என்ன, கடைசியா அவங்க எப்படி ஒரு புதிய இந்தியாவோட சின்னமா பார்க்கப்படுறாங்கன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அவங்க குடியரசுத் தலைவரா ஆனது ஏன் ஒரு வரலாற்று மைல்கல்னு சொல்றோம்? இது சும்மா ஒரு தனி நபரோட வெற்றி மட்டும்தானா, இல்ல அதுக்கும் மேல இதுக்கு அர்த்தம் இருக்கா? கல்வியாளர்கள் இத பத்தி என்ன சொல்றாங்கன்னா, ஓரங்கட்டப்பட்ட ஒரு பழங்குடி பின்னணியில இருந்து வந்து நாட்டின் மிக உயர்ந்த பதவிக்கு அவங்க வந்திருக்கிறது இந்திய அரசியல்ல மனிதனோட திறமைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்றாங்க. அதாவது இது வெறும் பொலிட்டிக்கல் வின் இல்ல, இது ஒரு சமூக மாற்றத்தோட ஆரம்பம். யாரு வேணாலும் எங்கிருந்து வேணாலும் உயர முடியுங்கிறதுக்கு இது ஒரு பவர்ஃபுல் உதாரணம். ஓகே, இப்ப அவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கைக்கு போவோம். அவங்க தேசிய அரசியலுக்கு வர்றதுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே அவங்க சொந்த ஊர்லயே பல தடைகளை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாருங்க, அவங்க அரசியல் வளர்ச்சி எவ்வளவு ஸ்டடியா இருந்திருக்குன்னு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்த கவனிச்சிங்களா? ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க முதல் நபரா இருந்திருக்காங்க. தன் கிராமத்துல காலேஜ் டிகிரி வாங்கின முதல் பொண்ணு, அப்புறம் கவுன்சிலர், எம்எல்ஏ, கடைசியா ஜார்க்கண்டோட முதல் பெண் கவர்னர். இது சாதாரண பயணம் இல்ல, உண்மையிலே ஒரு அசாதாரணமான பயணம். சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தலைவரோட உண்மையான குணம் அவங்க கையில பவர் இருக்கும்போதுதான் தெரியும்னு. திரௌபதி முர்முவோட வாழ்க்கையிலயும் அப்படி ஒரு முக்கியமான தருணம் வந்துச்சு. அந்த ஒரு சம்பவம் அவங்க யாருங்கிறத இந்த உலகத்துக்கே காட்டுச்சு. யோசிச்சு பாருங்க, நீங்க நம்புற கொள்கைக்கும் நீங்க சார்ந்திருக்கிற கட்சிக்கும் நடுவுல ஒரு சண்டை வந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த கேள்விக்கு அவங்க கொடுத்த பதில்தான் அவங்க எடுத்த ஒரு துணிச்சலான முடிவுக்கு காரணம். வாங்க அந்த கதை என்னன்னு பாப்போம். அப்போ அவங்க ஒரு பெரிய தர்ம சங்கடமான நிலைமையில இருந்தாங்க. ஒரு பக்கம் அவங்களோட பிஜேபி கட்சி அரசாங்கம் கொண்டு வந்த நில சீர்திருத்த சட்டங்கள். இந்த சட்டங்கள் மூலமா பழங்குடி மக்களோட நிலத்தை தொழிற்சாலைகளுக்கு சுலபமா மாத்த முடியும். இன்னொரு பக்கம் இது எங்க பரம்பரை நிலம், எங்க உரிமையை விட்டு கொடுக்க மாட்டோம்னு போராடுற ஆதிவாசி மக்கள். இப்போ அவங்க என்ன செய்வாங்க? அவங்க எடுத்த முடிவே எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சது. அந்த சட்ட மசோதாக்களே அப்படியே அரசுக்கு திருப்பி அனுப்பிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, தன்னோட சொந்த கட்சி அரசாங்கத்தோட முடிவையே எதிர்க்கிறது எவ்வளவு பெரிய ரிஸ்க். ஆனா அவங்க கட்சி விசுவாசத்தை விட மக்களோட உரிமைதான் முக்கியம்னு அந்த ஒரே ஒரு செயலில நிரூபிச்சிட்டாங்க. இது அவங்களுக்கு பெரிய பாராட்டுகளை வாங்கி கொடுத்துச்சு. நாம பொதுவா ஒரு தலைவரோட பொது வாழ்க்கையையும் அவங்களோட தைரியத்தையும் தான் பாக்குறோம். ஆனா அதுக்கு பின்னாடி பல நேரங்கள்ல கடுமையான தனிப்பட்ட போராட்டங்கள் மறைஞ்சிருக்கும். முர்முவோட வாழ்க்கையும் அதுக்கு விதிவிலக்கல்ல. அந்த நெருப்பான அனுபவங்கள் தான் அவங்கள இன்னைக்கு நாம பாக்குற இந்த உறுதியான தலைவரா மாத்திருக்கு. தலைமை பண்புங்கிறது பொது சேவையில மட்டும் உருவாகிறதில்ல. சில சமயம் தாங்க முடியாத தனிப்பட்ட போராட்டங்கள் இருந்துதான் அது வடிமைப்படுது. அவரோட கதையில இந்த பகுதி அதை நமக்கு ரொம்ப ஆழமா புரிய வைக்கும். 2009லேருந்து 2015 வரைக்கும் வெறும் 7 வருஷத்துக்குள்ள திரௌபதி முர்மு அவங்களோட வாழ்க்கையில நினைச்சு பார்க்க முடியாத இழப்புகளை சந்திச்சாங்க. அவங்களோட 2 மகன்கள், அவங்களோட கணவர், அவங்களோட அம்மா, அப்புறம் ஒரு சகோதரர், இப்படி குடும்பத்துல முக்கியமான எல்லாரையும் அடுத்தடுத்து இழந்தாங்க. இவ்ளோ பெரிய துயரத்தை ஒருத்தரால எப்படி தாங்கிக்க முடியும்னு நினைச்சு பார்க்கவே முடியல. இத சைக்காலஜில ரெசிலியன்ஸ் தியோரி, அதாவது மீள்திறன் கோட்பாடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, எவ்ளோ பெரிய அதிர்ச்சி துயரம் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து வாழ்க்கைய பாசிட்டிவா எப்படி மாத்திக்கிறாங்கங்கிறது தான். திரௌபதி முர்முவோட வாழ்க்கை இந்த தியோரிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பவர்ஃபுல் உதாரணம். இவ்வளவு சோதனைகளையும் போராட்டங்களையும் தாண்டி இன்னைக்கு அவங்க இந்தியாவின் குடியரசுத் தலைவர். சரி, இந்த பதவியில இருந்துட்டு அவங்க என்ன செய்றாங்க? உலக அளவுல அவங்களோட தாக்கம் எப்படி இருக்கு? குடியரசுத் தலைவரா அவங்க வெறும் ஒரு பேரளவுக்கு மட்டும் இல்ல, குறிப்பா பெண்கள் முன்னேற்றத்துல ரொம்ப தீவிரமா கவனம் செலுத்துறாங்க. எல்லா துறைகள்லயும் பெண்கள் சமமா பங்கேற்கணும்னு சொல்றாங்க. முக்கியமா ஸ்டெம், அதாவது
அறிவியல், தொழில்நுட்பம், இன்ஜினியரிங் மாதிரியான துறைகள்ல பொண்ணுங்க அதிகமா வரணும்னு ஊக்குவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கிராமப்புற பெண்கள் சுய உதவி குழுக்கள் செய்யற பொருட்களுக்கு நல்ல மார்க்கெட் கிடைக்கணும்னு உழைச்சிட்டு வராங்க. அவங்களோட தாக்கம் இந்தியாவோட மட்டும் நிக்கல. சுரினாம், ஃபிஜி, டிமோர்-லெஸ்டேன்னு பல நாடுகள் அவங்களோட நாட்டோட மிக உயர்ந்த விருதை கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க. இது உலக அரங்குல இந்தியாவுக்கும், குறிப்பா ஒரு பழங்குடி பின்னணியிலிருந்து வந்த ஒரு பெண்ணோட தலைமைக்கும் கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம். இந்த முழு விவரங்களையும் நாங்க பல ஆதாரங்கள்ல இருந்து திரட்டியிருக்கோம். இந்த ஆதாரங்கள் தான் குடியரசுத் தலைவர் முர்முவோட வாழ்க்கை மற்றும் தாக்கத்தை பத்தின ஒரு ஆழமான பார்வையை நமக்கு கொடுக்குது. சரி, கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த விவரணையை முடிச்சுக்கலாம். திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் ஆனது வெறும் ஒரு அடையாள வெற்றி மட்டும்தானா, இல்ல இது உண்மையிலேயே இந்தியாவோட பழங்குடி சமூகங்களுக்கு ஒரு நீடித்த, ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வருமா? இந்த கேள்விக்கான பதில் காலத்தோட கையில தான் இருக்கு.